தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவிப்பதை பார்க்கும்போது முந்தைய ஆட்சி காலத்தை விட மதிப்பீட்டளவில் இந்த நிதி குறைவாகவே ஒதுக்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ப சிதம்பரம், தமிழ்நாட்டுக்கு 2004 முதல் 14 காலகட்டத்தை விட 2014-24 காலகட்டத்தில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் தொடர்ந்து கூறி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் பொருளாதாரத்தில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர் ஒருவரிடம் கேட்டு பார்த்தால் பொருளாதார அளவீடு குறித்தும் அதன்படி பொருளாதார அளவீடானது முந்தைய ஆண்டுகளை விட அதிகமாகவே இருக்கும் என்பதையும் எடுத்துரைப்பார் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அளவு முன்பை விட இப்போது விரிவடைந்துள்ளது என்றும் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையானது ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டை விட விரிவடைந்து வருகிறது எனவும் ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். அரசின் மொத்த செலவினமும் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டை விட விரிவடைகிறது. பிரதமர் மோடியும் முந்தைய ஆண்டை விட 1 வயது அதிகம் என்று அவர் கூறியுள்ளார். அப்படி இருக்கும்போது எண்களின் அடிப்படையில் மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு அதிகமாக தெரியலாம். ஆனால் ஜிடிபி விகிதத்தின் அடிப்படையில் இந்த நிதி அதிகரித்துள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அல்லது மொத்த செலவினத்தின் அடிப்படையில் இந்த நிதி அதிகரித்துள்ளதா என்றும் ப சிதம்பரம் வினவியுள்ளார்.